friends, welcome to sharmisamayal. கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. This is simple oil pastel drawing. S for Shashwat, D for Deshwant, my brother. Thank you, ma'am. Bye. வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் ஷர்மிளா. இன்றைக்கி நம்ம சேனலில் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு vlog தாங்க பார்க்க போகிறோம். ஈவினிங் ரொட்டீன் மாதிரி தான் காமிக்க போகிறேன். ஸோ வாங்க அது என்னென்ன வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோ ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்பீங்க, குட்டிக்காக நாங்கள் ஸ்கூல் ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தோம். ரொம்ப அழகான ஆக்டிவிட்டி கொடுத்துருந்தாங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு இந்த ஸ்கூலில் பிடிச்சது வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி ஆக்டிவிட்டி கொடுக்குறாங்க. நார்மலாக உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் மாதிரி போகிறத விட இந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் குழந்தைங்களுக்கு ஒரு ஜாலியாகவும் இருக்குது, என்ஜாய் பண்ணி பண்ணுறாங்க. ஸோ இந்த ஆக்டிவிட்டி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு இது கொடுங்க, ஒரு நல்லா என்ஜாய் பண்ணி பண்ணுவாங்க. இந்த வால் டெக்கர் நிறைய பேருக்கு பிடிச்சிருந்தது, எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. நிறைய பேர் நல்லா பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க. ஸோ இதில் சில டவுட்ஸ்லாம் கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பற்றி உங்களுக்கு நான் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் இந்த vlogல. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம இதுக்கான ஃப்ளவர்ஸை நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். முத்துலக்ஷ்மி அப்படின்றவங்க ஃப்ளவர்ஸ் எல்லாம் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு கேட்டிருந்தாங்க. இந்த டைமில் மட்டும் இல்லைங்க, எப்போவுமே இந்த ஃப்ளவர்ஸை நம்ம இந்த மாதிரி ஒரு மஞ்சள் தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து சாமிக்கோ இல்லை மற்ற இடத்துக்கு யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. பேசிக்காக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். கொஞ்சம் நேரம் நம்ம மஞ்சள் தண்ணியில் போட்டுட்டு அப்புறமா நம்ம எடுத்துகிட்டு பூஜை ரூமில் இருக்கிற சாமி படங்களுக்கு போடலாம், இல்லை இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். என்னோடய டெய்லி ஈவினிங் ரொட்டீன் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டில் இருக்கிற ஃப்ளவரையும் அப்புறம் இந்த லெமன் வாட்டரையும் சேஞ்ச் பண்ணுறது தான். இது நான் எப்படி பண்ணுவேன்ட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுலேயும் முக்கியமாக உஷான்றவங்க இந்த லெமன் பாட்டில் இருக்க பாருங்கள், அது வந்து லெமன் டெய்லி சேஞ்ச் பண்ணோமா கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக கிடையாதுங்க, வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் மட்டும் லெமன் சேஞ்ச் பண்ணால் போதும். வாட்டர் மட்டும் டெய்லி சேஞ்ச் பண்ணுறது நல்லது. ஃப்ளவர்ஸும் அதே மாதிரி தான், உங்களுக்கு ஒன் டே விட்டு ஒன் டே கூட பண்ணலாம். பட் ஃப்ளவர் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாற்றிடுங்க. ரொம்ப காஞ்ச மாதிரி வைக்கக்கூடாது, நீங்கள் டக்குன்னு சேஞ்ச் பண்ணுறது நல்லது. இந்த ரெண்டு பொருட்களுமே ஹாலில் வைக்கிறது ரொம்ப நல்லது. அதனால் நிறைய பேர் வந்துட்டு போகிற இடம் அது. ஸோ நல்லா அதை பார்க்குற மாதிரி இந்த இடத்துல வைக்கிறது ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லைங்க, நமக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வைக்கும்போது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் வீட்டுக்கு கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி வச்சு பாருங்க, நிறைய டிஃப்ரென்ஸ் உங்கள் வீட்டில் தெரியும். அடுத்த பொருள் நிறைய பேர் கேட்டது, எனக்கு குபேரன் சிலை எங்கெங்கே வாங்கினீங்கன்ட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க. நான் பார்த்தீங்கன்னா சென்னையில் டி நகரில் இருக்கிற ஜிஆர்டியில் வாங்கியிருந்தேங்க. இந்த மாதிரி டிசைனில் உங்களுக்கு கிடைக்குது. அப்புறம் இதில் டெக்கர் பீஸ் வச்சுருக்க பாருங்க, அதே மாதிரியும் கிடைக்குது, பூஜை ரூமில் வச்சுருக்க மாதிரியும் கிடைக்குது. அங்கே வச்சுருக்க கலெக்ஷன் உங்களுக்கு அப்படியே நான் காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்க பாருங்கள். ஒவ்வொரு பீஸுமே எனக்கு ரொம்ப பிடிச்சது குபேரன் சிலை தான். எவ்வளோ அழகாக நல்லா பெருசாக உங்களுக்கு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்க. எல்லா கடைகளும் கிடைக்குங்க. பட் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக நான் வாங்கின இடம்னு பார்த்தீங்கன்னா ஜிஆர்டியில் நான் இப்போ லேட்டஸ்ட்டாக வாங்கியிருந்தேன். ஸோ அதனால் உங்களுக்கு காமிக்கிறேன். சில பேருக்கு அங்கே போகும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், வேணும்னா வாங்கி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஈவினிங் டைமில் இந்த இடத்துல கேண்டில் ஏற்றி வைக்கும்போது அவ்வளோ ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவாக இருக்கும். ஸோ இந்த ரெண்டு பக்கமும் இந்த கேண்டில் அழகாக ஏற்றி வச்சுட்டேன் பாருங்கள். ஸோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடம் என்ன கேட்டிங்கன்னா, எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு. பிகாஸ் இப்போ லேட்டஸ்ட்டாக ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருக்கிறதுனால அப்பப்போ இங்கே உட்காந்துட்டு நல்லா டிவிலாம் பார்க்கும் போது அவர் அவ்வளோ நல்லா இருக்குது அந்த இடமே.
அடுத்த ஒர்க்கே பார்த்தீங்கன்னா இந்த வீக்குக்கு என்னெல்லாம் வீடியோஸ் போடணும் ஷெட்யூல் மாதிரி பண்ணி வச்சுப்பேன் டைம் ஃப்ரீயாக இருக்கும் போதெல்லாம். ஏன்னா இப்போ சுத்தமாக டைமே இல்லைங்க. குழந்தைங்க ஸ்கூலுக்கு போனால் கொஞ்சம் பிரேக் இருக்கும், பட் கரெக்டான டைமிங் ஃபாலோவே பண்ண முடியல. நான் முடிஞ்ச வரைக்கும் உங்களை வீடியோஸ் கண்டினியூவாக போட்டுட்டு தான் வரேன், பட் ஷெட்யூல் மாதிரி போட்டு வச்சுட்டு ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ அந்த வேலை தான் இப்போ அடுத்தது பண்ணிகிட்டு இருந்தேங்க. எங்கள் வீட்டில் ரெஸ்ட் இருக்கிற டைம்னு பார்த்தீங்கன்னா இந்த விளையாடுற டைம் தான். ஏன்னா குழந்தைங்களுக்கு இந்த டைமில் தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா போர்ட் கேம்ஸ் நாங்கள் நிறைய விளையாடும், உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குட்டி பர்த்டேக்கு நாங்கள் சைனீஸ் செக்கர்ஸ் மாதிரி வாங்கி கொடுத்துருந்தோம். ஸோ அதை விளையாடியே ஆகணுன்ட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு இருந்தோம். இந்த கேம்ஸ் அஷ்வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும், நிறைய தெரியாது. பட் பேசிக்காக எப்படி விளையாடணும் ஒரு ஐடியா தெரியும். உங்களுக்கு ஓரளவுக்கு காமிக்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த கேமு, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இது வேறு ஏதாவது ஐடியா பண்ணணும், அதுக்கு இதே மாதிரி வரணும் கிட்ட. ஆனால் இதை எடுத்துகிட்டு ஃப்ரண்ட்டில் வை, அடுத்த வாட்டி பெரிய ஜம்ப் வரும். இப்போ நான் வச்சிருக்கிறதுலேயே நீ ஒரு ஜம்ப் பண்ணி ஃப்ரண்ட்டில் வா. கரெக்ட், சூப்பர். இப்போ இங்கே வந்துட்டு பார்த்தியா, இப்போ அங்கே இருக்க வெளியே காயின்ஸ் எல்லாத்தையும் வெளியே எடுக்கணும். இப்போ பாரு, இது இருக்குல்ல, 1 2 நீ வெளியே வா சஷ்வன். உன்னோடது என்னோடது வச்சு நீ வெளியே வரலாம். இது எடுத்து இப்படி வச்சு வரலாம். கரெக்ட். இப்போ பாரு, மம்மி இது எடுக்கிறேன், திரும்ப இப்படி, சரியா, திரும்ப இப்படி இப்படி. இல்லை வேணாம், இங்கே வச்சுருந்தேன்னா இப்போ இப்படி கூட வச்சுக்கலாம், இல்லை நம்மளுக்கு இங்கேயும் நிப்பாட்டிக்கலாம். ஓகேவா? பாரு, நீ வந்துட்டல என்கிட்ட. 1 2 3. இந்த கேமோட பேசிக் ரூல்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு போர்ட்லேயே போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த பாக்ஸோட ப்ரைஸ் என்னமோ 215 வாங்கினேன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப நல்ல கேம், கண்டிப்பாக கிடைச்சா குழந்தைங்க கூட விளையாடுங்க. ஆன்லைனில் கூட இந்த கேம் கிடைக்கிது, ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதை பற்றி வேறு டவுட்ஸ் இருந்தால் கூட கமெண்ட்டில் சொல்லுங்கள், இன்னொரு வீடியோ டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதே ஒரு 7 o'clock ஆகிடுச்சு. சில மூவி பார்க்கலான்ட்டு யோசிச்சுட்டு இருந்தோம். அப்புறமா தான் அமேசான் ப்ரைமில் படம் பார்க்கலான்னு பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அந்த டைமில் படம் பார்க்கும்போது என் குட்டிக்கு பாப்கார்ன் ரொம்ப பிடிக்கும். ஸோ பாப்கார்ன் செய்யுங்க மம்மின்னு கேட்டுட்டு இருந்தான். போன விலாக்லேயே நான் பாப்கார்ன் எப்படி செய்யுதுன்னு சொல்லியிருந்தேன். இப்போ உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப பேசிக்கான ஒரு பொருட்கள் தாங்க இதுக்கு தேவையானது. பட் பாப்கார்ன் சீட்ஸும் உங்களுக்கு கடையில் கிடைக்குது, இந்த மாதிரி குட்டி குட்டியாக வரும், நீங்கள் அதை வாங்கிக்கோங்க. நான் ஆல்ரெடி இதெல்லாம் வாங்கி வச்சுருந்தேன். ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் வச்சுருக்கோங்க, ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் பட்டர் விட்டுக்கலாம், அப்படின்னா எண்ணெயும் விட்டுக்கலாம், உங்களுக்கு எது பிடிக்குமோ நீங்கள் விட்டுக்கோங்க. ஒரு 1/4 கப்பு தாங்க போட்டிருக்கேன். இது எவ்வளோ பாப்கார்ன் தெரியுமா கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ நிறைய போட்டுறாதீங்க, கொஞ்சமாக போடுங்க போதும். ஸோ இது நல்லா ஃப்ரை பண்ணிட்ட பிறகு கொஞ்சமாக மஞ்சள் போட்டுக்க போகிறோம். ஸோ மஞ்சள் உங்களுக்கு நல்ல ஒரு கலர் கொடுக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மசாலா இந்த மாதிரி எனக்கு ரெடிமேட்லேயே இந்த மாதிரி கிடைக்கிது. சும்மா போன வாட்டி வேறு மாதிரி பண்ணேன், ஸோ இந்த வாட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்ட்டு சும்மா ஒரு ட்ரை பண்ணுறேன். இந்த ஃபர்ஸ்ட் டைம் நானும் இதை ஆட் பண்ணுறேன், எப்படி வருதுன்னு தெரியல, பார்க்கலாம். அதில் போட்டுட்ட பிறகு கொஞ்சமாக உப்பு போட்டாச்சு. நீங்கள் ஃப்ரை பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா லைட்டாக பொரிய ஆரம்பிச்சிரும். டக்கு நம்ம குக்கர் வந்து க்ளோஸ் பண்ணிடணும். அதில் நீங்கள் கேஸ்கெட்டும் போட்டுடணும், ஆனால் விசில் மட்டும் வைக்கக்கூடாது. விசில் போட்டு நம்ம பாப்கார்ன் இது பண்ணக்கூடாது. இந்த கேஸ்கெட் மட்டும் போட்டுட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வைங்க. இப்போ நீங்கள் ஒரு 2 minutesலேயே பாருங்கள், அது நல்ல பொரியிற சவுண்டு கேட்கும் பாருங்கள். உங்களுக்கு திறந்து காமிக்கிறேன். சூப்பரான பாப்கார்ன் ரெடி ஆகிடுச்சு. பட் இதில் கலர் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டிஷாக அந்த பிளாக்கிஷ் கலர் வந்திருக்கு. அது ஏன்னா அந்த பெரிய பெரிய மசாலா போட்டோம் பாருங்கள், ஸோ அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் கலர் மாறி இருக்குது. மற்றபடி டேஸ்ட்டில் ஒரு குறையும் கிடையாது, சூப்பராக இருந்தது. கொஞ்சம் காரமாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குமோ நீங்கள் அதில் சேர்த்துக்கலாம். இதுதான் பேசிக். இதில் நம்ம என்ன ஃப்ளேவர் வேணும் போட்டு சேர்த்துக்கலாம். இதுக்கு ஒரு அழகான ஒரு பவுல் பாருங்கள், இது எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதில் போட்டு இன்ஸ்டா ஃபோட்டோக்காக நான் எடுத்து போட்டிருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்தது பாப்கார்ன். ஸோ பாப்கார்ன் பார்த்துட்டு படம் பார்க்குற வேலை தான். ஸோ எங்களோட ஃபர்ஸ்ட் ஒர்க்கே நாங்கள் அதுதான் பண்ணிகிட்டு இருந்தோம் நைட் டைமில்.
நம்ம vlogல நிறைய பேர் மோட்டிவேஷனல் லைன்ஸ் வர பாட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு தெரியும். ஸோ அவங்களுக்காக தான் இப்போ நான் அதை பற்றி ஷேர் பண்ண போகிறேன். இன்னைக்கான லைன்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் எல்லாருமே அழகுதாங்க. அழகுன்றது ஜஸ்ட் அவங்க போடுற ட்ரெஸ்லேயோ இல்லை அவங்க அழகாக இருக்கிற ஒரு லுக்லேயோ இல்லை அவங்க நடக்கிற விதத்துலேயோ எதுலேயுமே அவங்க அழகுன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு அழகு தான். பட் அவங்க காமிக்கிற ஒவ்வொரு லவ்வாக இருக்கட்டும், இல்லை அழகாக ஒரு சின்சியராக இருக்கிறதா இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு அழகான ஒரு கேராக இருக்கட்டும், இல்லை அழகான ஒரு ஷேராக இருக்கட்டும், அதை தான் அழகுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஏதோ ட்ரெஸ் பண்ணுறோம், ஏதோ அழகாக இருக்கும் அப்படின்றது கிடையவே கிடையாது. ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு அழகான திங்கிங் இருக்கும், ஒவ்வொரு அழகான ஒரு லவ் இருக்கும், ஒரு அழகான ஒரு கேர் இருக்கும். அதுதாங்க அழகு. அதை தவிர்த்து அவங்க பார்க்குறதுலையும் சரி, இல்லை அவங்க ட்ரெஸ் பண்ணுறதுலையும் சரி, இல்லை அவங்க நடக்கிறதுலையும் சரி ரொம்ப அழகாக இருக்காங்க பாருங்கள், அதெல்லாம் முக்கியமே கிடையாதுங்க. நீங்கள் அந்த மாதிரி நம்ம அழகாக இல்லையே அப்படி இல்லையேன்ட்டு ஃபீலே படாதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் 100% நம்ம மனசு அளவில் நம்ம அழகாக இருந்தாலே போதுங்க. அவங்க இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்கன்ட்டு கம்பேர் பண்ணிக்காதீங்க. நீங்கள் ஒவ்வொரு செயலும் நீங்கள் பண்ணுற ஒரு அழகு இருக்கும், நீங்கள் பண்ணுற ஒரு கேரில் ஒரு அழகு இருக்கும். ஸோ அதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு விஷயமான அழகுன்ற வார்த்தை நம்மளுக்கு கிடைக்கும். ஜஸ்ட் ஸ்ட்ரக்சர்லேயும் நம்ம இருக்கிற கலர்லேயும் இல்லை நம்ம வெள்ளையாக இருக்கலையும் அப்படின்ற மாதிரி நினைக்கவே நினைக்காதீங்க. அது என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நெகட்டிவான ஒரு மைண்ட் செட். ஸோ அதுலேருந்து கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் வெளியே வரணும். திரும்ப திரும்ப சொல்கிறேன், அழகுன்றது நம்ம மனசில் தாங்க இருக்குது. கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே அந்த அழகான விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் அந்த மாதிரி தான் இருப்பீங்கன்ட்டு நம்புகிறேன். படம் ஜாலியாக பார்த்துட்டு இருக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா டைம் 8 o'clock மேலே ஆகிடுச்சு. ஸோ டின்னர் இருந்தால் பண்ணலான்ட்டு யோசிச்சுட்டு இருந்தோம். பட் பாப்கார்னே ஃபுல் கட்டியாச்சு. ஸோ சிம்பிளாக தான் பண்ணலான்ட்டு என் ஹஸ்பண்ட் சொல்லிட்டு இருந்தார். ஸோ டக்குன்னு சிம்பிளாக பண்ணும்போது ரொம்ப நாள் ஆச்சுங்க மேகி பண்ணி வீட்டில். அது ப்ளெயின் மேகி எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனால் எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது, ஏனே தெரியல. எனக்கு காய்கறி போட்டு தான் பிடிக்கும். உங்களுக்கு மேகி எப்படி பிடிக்கும்னு சொல்லுங்கள். பட் எங்கள் வீட்டில் ப்ளெயினாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஜஸ்ட்டு அந்த மேகி அப்படியே போட்டு அந்த தண்ணியில் கொதிக்க வச்சு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை தான் பண்ணிகிட்டு இருந்தேன். சைட் பை சைடில் முட்டை ஆம்லெட் போட்டுட்டு இருந்தேன். என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அவருக்காக பண்ணிகிட்டு இருந்தேன். பட் பிளெயின் மேகி பிடிக்குமா இல்லை வெஜிடபிள் மேகி பிடிக்குமா நீங்களே சொல்லுங்கள். எனக்கு வெஜிடபிள் மேகி ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அது டேஸ்ட்டே வேறங்க. பட் இதை விட சரி நம்ம ஏதோ ஒன்று சாப்பிட்ணுமேன்ட்டு சாப்பிட்டு முடித்தோம். ரொம்ப நாள் ஆச்சு மேகி சாப்பிட்டு. ஸோ அதோட என்னோடய vlog நான் எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்ட்டு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே போல் இன்னொரு யூஸ்ஃபுல்லான ஒரு vlogல உங்களை சந்திக்கிறேன். ஹாவ் அ கிரேட் டே ஃப்ரெண்ட்ஸ். பை பாய்.